அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பிலேயே குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பலருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய குலதெய்வம் யார் அப்படின்னே தெரியாமல் இருக்கும். அவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி குலதெய்வம் அப்படின்றது அவங்களுடைய ராசியை வைத்து கூட கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்வதுண்டுங்க. இப்படி குலதெய்வம் எந்தெந்த ராசிக்கு பிறப்பிலேயே அருள் அவங்களுக்கு கிடைக்க பெற போகிறது, உங்களுக்கு தங்களுடைய ராசிக்கு ஏற்ற குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றியும், உங்களுடைய ராசிக்கு என்ன குலதெய்வம் வருகிறது அப்படிங்கிறத பற்றியும், இப்படி குலதெய்வம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கான சந்தேகங்களுக்கான பதிலாக இந்த பதிவை நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்களுடைய ராசிக்கு 12 ராசிக்காரர்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா பிறப்பிலேயே குலதெய்வ அருள் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு இருக்காங்க. அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய குலத்தையும் நம்மை காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டியது அவசியமாகிறது. அவ்வாறு குலதெய்வ வழிபாடு செய்யலை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல்வேறு விதமான தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும். சில நேரங்களில் நாம் செய்கின்ற வேலையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் தடைகளும் வரும். வீட்டில் காரணமே இல்லாமல் சண்டை சச்சரவுகளும் உருவாகலாம். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மாறி மாறி நோய் கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் குலதெய்வத்தினுடைய கோபம் ஏற்பட்டதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. இதற்கு நாம் குலதெய்வ வழிபாடு செய்யாதது தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்து வந்தா நிம்மதி, அமைதி, ஆரோக்கியம், தொழில் வளர்ச்சி அப்படின்னு அனைத்து விதத்திலையும் சகல வளங்களையும் செழிப்பையும் நமக்கு தெய்வங்கள் அருளும் அப்படின்னு சொல்லலாங்க. சில குலதெய்வம் கோவில் பஞ்ச பூதத்துடன் தொடர்புடையதாகவே இருக்கும். சில கோவில்களில் ஆறு, குளம் போன்ற நீர்நிலை அருகில் அமர்ந்திருக்கும். இன்னும் சில கோவில்களில் தீச்சட்டி போன்று நெருப்பு சம்பந்தமான விஷயங்களை செய்வாங்க. சில கோவில்கள் மலை மீது அமைந்திருக்கும். முருகன், அம்மன் கோவில் இருக்கும். இது போல உங்களுடைய குலதெய்வம் எந்த பஞ்சபூதத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கவனிக்கணும். ராசிகளில் நீர் ராசி அப்படின்னு சொன்னால் நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, நிலம் ராசி அப்படின்னு 4 வகையாக பிரிக்கப்படுதுங்க. நீர் ராசியாக விளங்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகம், கடகம், மீனம் அப்படின்னு சொல்லலாம். நெருப்பு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷம், சிம்மம், தனுசு அப்படின்னு சொல்லப்படுது. காற்று ராசியாக மிதுனம், துலாம், கும்பம் அப்படின்னு சொல்லப்படுது. நிலம் ராசியாக ரிஷபம், கன்னி, மகரம் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வம் அப்படிங்கிறது ஆண் குலதெய்வம் அல்லது பெண் குலதெய்வமாகவும் இருக்கலாங்க. அது போலவே ராசியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண் ராசி, பெண் ராசி அப்படின்னு இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய குலதெய்வம் ஆண் குலதெய்வமாக இருந்து நீங்கள் ஆண் ராசியில் பிறந்திருந்தா குலதெய்வத்தினுடைய அம்சத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஆண் ராசிக்கு உரிய ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம், தனுசு, கும்பம் ஆகியவை. இந்த ராசிக்குரிய குலதெய்வம் ஆண் குலதெய்வமாக இருந்தா நீங்க குலதெய்வத்தின் அம்சத்துல பிறந்தவங்க. பெண் ராசிக்கான ராசிகள் ரிஷபம், கடகம், மகரம், விருட்சகம், மீனம், கன்னி இவைகள் ஆகுங்க. இந்த ராசியின் பிறந்தவர்களின் குலதெய்வம் பெண்ணாக இருந்தா நீங்க குலதெய்வத்தின் அம்சத்துல பிறந்தவர் அப்படின்னு அர்த்தம். இது போன்ற நபர்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் முழுமையாகவே கிடைக்கும். இவர்கள் செய்யக்கூடிய காரியம் முழுமையாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பிலேயே குலதெய்வ தோஷமும் இருக்குங்க. குலதெய்வத்தை அந்தந்த பங்காளி வகையறார்களுக்கு ஏற்றபடி வணங்குவாங்க. ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 5வது இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு தான் ஒருவரினுடைய தந்தை வழி பாட்டனார், தாய்மாமன், புத்திர பாக்கியம்,
கர்ம வினை, புகழ், இப்பிறவியில அனுபவிக்க போகும் நன்மைகள் அப்படின்னு அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்தை வச்சு ஓரளவு நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்மளால அறிய முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடங்கள் ஆண் ராசியா பெண் ராசியா அப்படின்னு கண்டுபிடித்து அந்த தெய்வங்கள் ஆண் தெய்வங்களா பெண் தெய்வங்களா என தெரிந்து கொள்ளலாம். மேலும் அது நில ராசியில அதாவது ரிஷபம், கன்னி, மகரம் உள்ளதா, நீர் ராசியில அதாவது கடகம், விருச்சிகம், மீனம் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அந்த தெய்வம் இருக்கும் இடத்தையும் நாம கண்டுபிடிக்கலாம். நீர் ராசி அப்படின்னா ஊரின் எல்லையில இருக்கக்கூடிய நீர் சார்ந்த இடங்களுக்கு அருகில் குலதெய்வம் இருக்கும். நில ராசி அப்படின்னு வந்தா வயல்வெளி சார்ந்த இடங்கள்ல இருக்கும். நெருப்பு ராசியில அதாவது மேஷம், சிம்மம், தனுசு நின்றால் அவர்களினுடைய குலதெய்வம் மலை மேலே இருக்கும். இவ்வாறு குலதெய்வம் பற்றி வீட்டின் மூத்த பிள்ளையின் ஜாதகத்தை கொண்டு கண்டுபிடிக்கலாம். சிலருக்கு பிறப்பிலேயே குலதெய்வ தோஷம் இருக்கும். இதை பூர்வ புண்ணிய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்தாவது இடத்துல ராகு அப்படி இல்லைன்னா கேது இருந்தாலும் லக்னத்திற்கு தீய கிரகங்கள் இருந்தாலும் அது குலதெய்வ தோஷத்தை கொடுக்கும். மேலும் இது புத்திர தோஷத்தையும் ஏற்படுத்தும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய முற்பிறவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். யார் ஒருவர் இந்த பிறவியில தாய் தந்தையருக்கு உரிய மரியாதை அளிக்காம அவர்களை மனம் நோக செய்தாலும் அதே போல குலதெய்வத்தை வணங்காம இருந்தாலும் மறுபிறவியில் அவர்கள் குலதெய்வ தோஷத்துடன் பிறப்பாங்க. இதுதான் புத்திர தோஷத்தையும் கொடுக்கும். அதாவது போன பிறவியில் செய்யக்கூடிய கர்ம வினைகளை நமக்கு வரக்கூடிய தோஷங்களாக விளங்குகிறது. அதுவே புத்திர தோஷமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி குலதெய்வ தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பாக தனக்குரிய குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொண்டா அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகுங்க. குலதெய்வத்தை அந்தந்த பங்காளி வகையாளர்களுக்கு ஏற்றபடி வணங்கவும் செய்வாங்க. அதை அறிந்து கொண்டு அதற்குரிய வழிமுறைகளில் வணங்குவது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலர் தங்களுக்கு ஜாதகமே இல்லை, வீட்டில் எழுதி வைக்கல, அப்படி இல்லைன்னா தொலைஞ்சிருச்சு அப்படின்னு பல பேர் சொல்வதையும் நாம் கேட்டிருப்போம். அவங்கெல்லாம் எப்படி குலதெய்வ வழிபாடு செய்யறது அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் திருச்செந்தூர் முருகன் குலதெய்வமாக வணங்கலாம். அதாவது புத்திரக்காரகன் குரு பகவான். இந்த குரு பகவானினுடைய ஸ்தலம் தான் திருச்செந்தூர். அதனால குலதெய்வம் தெரியாதவர் திருச்செந்தூர் முருகனை அன்றைய நாளில் குலதெய்வமாக வணங்க ஆரம்பிக்கலாம். அதே போல குலதெய்வ வழிபாடு பெண் திருமணம் செய்து சென்றால் கணவனின் குலதெய்வத்தையே தன் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது பலருக்கும் அறிந்திருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் 12 ராசிகள் அதனுடைய தன்மையின் அடிப்படையில் அதாவது நெருப்பு ராசி, நீர் ராசி, நில ராசி, காற்று ராசி அப்படின்னு 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் தங்களுடைய குலதெய்வம் யாராக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். குலதெய்வம் ஆணாக இருக்குமா அல்லது பெண்ணாக இருக்குமா என்பது குறித்தும் நாம முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம் அப்படிங்கிறத பெரும்பாலானவங்க அறிஞ்சது தான். இருந்தாலும் ஒரு சிலருக்கு யார் குலதெய்வம் அப்படின்னு சரியாக தெரியாத நிலையில எப்படி குலதெய்வத்தை தெரிந்து கொள்வது அப்படின்னு பல கேள்விகளும் இருக்க பெறலாம். ஜாதகத்தை வைத்து குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள முடியும். குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு நபரின் ஜாதக கட்டத்தில் 5வது வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தை குறிக்கும். பிறப்பு ஜாதகம் இல்லை, ஆனால் பிறந்த தேதி அப்படி இல்லைன்னா ராசி தெரியும் அப்படின்னா தங்களுடைய ராசியின் அடிப்படையில் தங்களுடைய குலதெய்வம் யார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. 12 ராசி அதனுடைய தன்மையின் அடிப்படையில் நெருப்பு ராசி, நீர் ராசி, நில ராசி, காற்று ராசி அப்படின்னு 4 வகையாக பிரிக்கக்கூடிய பட்சத்தில் இதன் அடிப்படையில் தங்களுடைய குலதெய்வம் யாராக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நாம தெரிந்து கொள்ளலாம். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் காற்று ராசி அப்படின்னு எல்லா ராசிக்காரர்களும்
12 ராசிக்காரர்களுக்குமான இந்த 4 பிரிவுகளை சார்ந்திருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதில் குறிப்பாக நாம் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்கள் நீர் ராசியாக இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வம் குலம் தெய்வமாகவே பெரும்பாலும் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நில ராசிகளாக விளங்கக்கூடிய ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இரண்டுமே நில ராசியினருக்கு குலதெய்வமாக இருக்கும். உதாரணமாக சொல்லணும்னா ஐயனார், அங்காளம்மன், காமாட்சி அம்மன் போன்ற தெய்வங்களை நாம சொல்லலாம். அதே போல காற்று ராசியாக விளங்கக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் ராசிக்கு குலதெய்வமாக முனீஸ்வர், மதுரை வீரன், எல்லைக்காளியம்மன் உள்ளிட்டோரை குறிப்பிடலாம். ஏன்னா இவங்க காற்று ராசிகளாக விளங்குகிறாங்க. அதே சமயம் குலதெய்வம் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த மகன் அல்லது மூத்த வாரிசின் ஜாதகம் அல்லது ராசி எது என்ற அடிப்படையில் குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம்.